பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருது வழங்கும் விழாவுக்கு விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, என்னென்ன ஏற்பாடுகளாம் தற்போது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு? மேலும் விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்வி ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி கௌரவித்து வருகிறார். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 3ஆம் ஆண்டிற்கான 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா தற்பொழுது துவங்க இருக்கிறது. தன்னுடைய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது விழா நடக்கக்கூடிய அந்த தனியார் விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்கள் மட்டுமின்றி அதே வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆகியவர்களுக்கு இந்த பரிசு தொகையோடு சான்றிதழ் வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில், அதாவது 2ஆம் கட்ட விழாவில் 504 மாணவர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை சார்ந்த 9 மாவட்டம் மற்றும் தமிழகத்தை சார்ந்த புதுச்சேரி சார்ந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் தமிழகத்தை சார்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகள் என 504 பேர் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். விழாவுக்கு மாணவர்கள் காலையிலிருந்தே வந்து கொண்டிருந்தனர். 8 மணிக்கு அனுமதித்தவர்கள் 9:15 வரை உள்ள அனுமதி தற்பொழுது விழாவுக்காக தயார் நிலையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்பொழுது விழா நடக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு இன்னும் சற்று நேரத்தில் செல்ல இருக்கிறார். சரியாக 9:30 10 மணிக்குள்ளாக அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் நடைபெறுகிறது. மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக விஜய் தற்போது வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.